இரண்டாவது பாட்டுக்கு ராஜாவிடம் கேட்க, ராஜாவோ கதையை சொல்லுங்கள், பாடல் போட்டு விடுவோம் என்று சொல்ல, காக்கோத்தி படத்தின் கதையை ஃபாசில் சொல்கிறார். கதையை கேட்டதும் ராஜா, பிச்சைக்காரர்கள் கதையா? இது ஓடாது. ஓடினதா சரித்திரமே இல்லை. வேற கதையை பாருங்க எனச் சொல்ல, பாசில் குழம்பி போய் விடுகிறார். வேறு கதைக்கு எங்கே போக? அவரது தோல்வியடைந்த படமான என்னென்னும் கண்ணேட்டண்ட படத்தின் கதையை சொல்ல ராஜாவோ, இது நல்லா இருக்கே, இதையே கொஞ்சம் மாற்றி எழுதுங்க, நிச்சயம் வெற்றி பெறும் எனச் சொல்ல, ஃபாசிலோ வருஷம் 16 டைட்டிலுக்கு ஏற்றாற்போல் நாயகன் கண்ணன் 16 வருடம் சிறைக்கு போவதாக மாற்றி பலவற்றை சேர்த்து ராஜாவின் பாடல்களோடு பிறந்தது வருஷம் 16. இப்போ தங்கச்சி பாட்டை என்ன செய்வது? அதையே ராஜா சரணங்களில் காதல் வரிகளாக்கி நான் தூங்கியே நாளாச்சுது. எல்லாம் சேர்த்து கொடுக்க சகோதரி பாசம் பாடல் காதல் பாடலானது. படம் வாங்க ஆளில்லை. ஃபாசில் மலையாள நண்பர்களை அழைத்து விநியோக உரிமை கொடுக்க அவர்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்தனர். படம் 3வது ஷோவிலிருந்து பிக்கப் ஆகி தமிழ்நாட்டு விநியோகஸ்தர்கள் உரிமையை மாற்றி வாங்க கேரளாவுக்கு தேடி அலைந்ததெல்லாம் தனிக்கதை. செம்ம ஹிட். பெரும் தோல்வியிலிருந்து அன்று ஃபாசிலை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றது நம்ம இளையராஜாதான்.